வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கும் குழந்தைகளுக்கெல்லாமும் பிடிக்கும், பெரியவனுக்கெல்லாமும் பிடிச்ச ஒரு இதுதான். என்னன்னு சொல்லி கேட்டேன்னா, பட்டாணியை வச்சு பூரி, பட்டாணி மசாலா பூரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த உருளைக்கிழங்கு வெங்காய பூரி வந்து நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தேன். நிறைய பேர் ஃபோனெல்லாம் பண்ணி கூட சொன்னால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா குழந்தைகளுக்கு எப்பயுமே பூரினா ரொம்ப பிடிக்கும். பூரி பிடிக்காத குழந்தையிலே இருக்காது. அதில் வந்து அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு பண்ணின பூரி வந்து ரொம்ப நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த பட்டாணி பூரியும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி வச்சு தான் பண்ணணும் அப்படின்றதில் ஃப்ரோசன் பட்டாணியை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ 1 கப் பட்டாணி எடுத்துட்டுருங்க. ஒரு சின்ன 1 இன்ச் துண்டத்துக்கு இஞ்சி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் நார்மல் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. இதை வந்து நல்லா தண்ணி விட்டு வெண்ணெய் மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி நுழுந்துடலாம். அரைச்சி நுழுந்துட்டு அடுத்தது பார்க்கலாம். நம்ம பட்டாணி இஞ்சி இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது ஒன்றும் இல்லை, இந்த சப்பாத்திக்கு பராட்டாக்கு மாவு பேசணும் இல்லையா, அதே பாத்திரம் தான். ஸோ இது கொஞ்சம் வசதியாக இருக்குது, அதனால் இதை எடுத்துருக்கேன். நான் தான் சொல்லியிருக்கேனே, நான் வந்து அன்னன்னைக்கெல்லாம் ஒன்றெல்லாம் பண்ணுற அளவுக்கு யோகாம்பால் அவ்வளோ நல்லதில்லை. என்னால் என்றைக்கு முடியறதோ அன்றைக்கி வந்து நிறைய பண்ணிவிடுவேன். முடியாத அன்றைக்கெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு விட்டுருவேன். அவ்வளோதான். ஸோ இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த பட்டாணியில் இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். தண்ணி விட்டு நம்ம அப்புறமா பூரி மாவு போய் சேர்த்து எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த 1/4 கப் ரவையை போட்டுக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ, எந்த கப்பில் நீங்கள் பட்டாணி எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் கிட்டக்க ரவை எடுத்துக்கோங்க. இது வந்து பெரிய ரவையாக இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னால் மிக்சியில் போட்டு ஒரு தடவை அதை கொஞ்சம் பவுட்ரு பண்ணினேன்னா கொஞ்சம் மைல்டு ரவையாகும். இது இந்த சிரோட்டி ரவா. ஸோ அதனால நான் இதை போட்டிருக்கேன். இதில் இது வந்து நல்லாயிருக்கும். உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன், ஹோமம் அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், கசூரி மேத்தி ஒரு 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம பச்சை மிளகா 2 வச்சுருக்கோம். சில்லி ஃப்ளேக்ஸ் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தனியா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த ரவை வந்து இந்த இதில் ஊறிக்கணும். நல்லா பட்டாணி அரைச்சோம் இல்லையா, அந்த இதில் நல்லா ஊறிண்டதுன்னா கிறிஸ்பியாக வரும் பூரி. ரவையை வறுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். வறுத்த ரவையாக இருந்தால் வறுக்க வேண்டாம். வறுக்காத ரவையாக இருந்தால் ஒரு தடவை நல்லா கொஞ்சம் சூடு வர வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு போடுங்க. சிரோட்டி ரவையாக இருந்தாலுமே வறுத்துட்டு எடுத்து வச்சுருங்க. 1 கப் கிட்டக்க கோதுமை மாவு போடுறேன். இன்னொரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதை பிசைஞ்சிட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுடலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி,
இது உங்கள் சௌகரியம், எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இதெல்லாம் இன்னும் இந்த 1/2 கப்லேருந்து இன்னொரு 1/4 கப் கிட்ட போட்டுக்கிறேன். இந்த தண்ணி வந்து ஒரு 1/4 கப் கிட்டக்க இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் அவ்வளவும் வேண்டாம், பாதி தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ 1.5 கப்பில் 1.25 கப்னே எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. நல்லா டைட்டாக இருக்கணும் பூரி மாவு மட்டும். அதனால் 1.25 கப்லேயும் கொஞ்சம் இவ்வளோ நிறுத்தி வச்சுருக்கேன். ஏன்னா பூரி மாவு வந்து நல்லா டைட்டாக இருந்தால் தான் பூரி நல்லா வரும். பூரி மாவு வந்து நீங்கள் லூஸாக பிசைஞ்சல்னா எண்ணெய் குடின்னு குடிக்கும். அட் த சேம் டைம் அதில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிறிஸ்பினஸ்ஸே இருக்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன்னு விழுந்துடும். அதனால் நீங்கள் நல்லா டைட்டாக பிசைஞ்சால் தான் அது. ஆனால் நிறைய நாள் இந்த நாளில் குழந்தைகளுக்கெல்லாம் அதை அழுத்தி செய்கிற அளவுக்கு தெம்பு இல்லை. அதுதான் தெரிஞ்ச விஷயந்தான். கொஞ்சம் சிரமம் பார்க்காம அழுத்தி டைட்டாக பிசைஞ்சிட்டு டைட்டாக இட்டேல்னா நல்லாயிருக்கும். ஸோ டோட்டலாக நம்ம 1.5 கப் மாவு எடுத்துட்டோம், 1/2 கப்பு ரவை எடுத்துட்டோம், அதுக்கு இவ்வளோ 1 கப் கிட்ட பட்டாணி எடுத்துட்டோம். இது எல்லாமே ஒரே கப்பில் நான் அளந்து எடுத்துட்டது. ஒரு ட்ராப் எண்ணெய், ரொம்ப திக்காகவும் இல்லாத ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு பெருசாக இட்டுக்கணும். இந்த மாதிரி 8 பூரி இட்டு வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் பார்க்கலாம். ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்ல ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது ஜோராக தயாராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்படி ஜோராக இப்படி இருக்கும். ரொம்பலாம் ஒன்றும் எண்ணெய் குடிக்கல. சத்தத்தோடு கேட்டிருக்கோம் உங்களுக்கு, இவ்வளோ ஜோராக இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த பட்டாணி பூரி எல்லோரும், பட்டாணி மசாலா பூரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தையெல்லாம் சாப்பிட வச்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.